ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 4 ஆட்டுக்கால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஒரு 6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை கூட சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு தக்காளியும் கட் பண்ணி அதையும் சேர்த்து அது கூட வதக்கிக்கணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, எல்லாத்தோட பச்சை வாசனை போன வரைக்கும் வதக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்காலையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இஞ்சி பூண்டு சாரெல்லாம் சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஆட்டுக்காலுக்கு தேவையான அளவு உப்பு, 2 சின்ன ஸ்பூனால் 2 ஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் போடுறேன். அந்த ஸ்மெல்லு வரக்கூடாது இல்லையா, அதுக்காக போட்டுட்டு கால் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு 6 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக வெந்து வந்துடும். இப்போ விசில் போட்டு 6 விசில் விட்டு எடுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மசாலா பொருள் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு வரமல்லியை நல்லா வறுத்து வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 2த்தையுமே நல்லா கலர் மாறுற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 மிளகு, இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம வாசனை பொருளுக்கு பிரியாணிக்கு யூஸ் பண்ணுற பட்டை, அப்புறம் எல்லா பொருளுமே போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஆறட்டும். பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு ஆட்டுக்கால். அடுத்து ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு உங்கள் காரத்திற்கு ஏற்ப மிளகாய் தூளையும் இது கூடயே சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு இதையும் ஆற விட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா பொருளோடு சேர்த்து இதையும் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கலாம். மறுபடியும் ஒரு எண்ணெய் சட்டி அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா நம்ம வாசனை பொருள் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பட்டை, இலை, கிராம்பு, அன்னாசி முக்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கி விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஆல்ரெடி நம்ம வெங்காயம் சேர்த்துருக்கோம், தாளிக்கிறதுக்காக ஒரு 5 வெங்காயம் எடுத்து கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்துட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கிட்டுக்கணும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்க ஆட்டுக்கால், அதோட தண்ணி எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். இது தாளிப்போடு சேர்ந்து ஒரு கொதி வரட்டும். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதையும் அது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கிறேன். இதையும் சேர்த்துட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதி வந்துருச்சு, உருளைக்கிழங்கும் வெந்திருக்கும். இப்போ லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கலந்து விட்டு இதையும் நல்லா கொதிக்க விடணும். கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லாவே தெரியுது. அவ்வளோதான், நம்ம ஆட்டுக்கால் குழம்பு ரெடி. இது சுட சுட சாதத்து கூட போட்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா மசாலாஸும் அரைச்சி சேர்த்துருக்கோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.